படத்தில் என்ன காட்டப்பட்டிருந்தால் தான் இன்றைக்கான அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஒரு குறும்படம் காட்டப்பட்டது. அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படத்தில் ஆடை வளர்த்தவர் இந்த ஆடை வெட்ட வருகிறார். வெட்டுவதற்கு முன் அந்த ஆடு அந்த வெட்ட போகும் தான் வளர்த்த அந்த முதலாளியை முத்தமிட்டு தலையை தாழ்த்தி என்னை வெட்டிக்கொள் என்று படுத்துக் கொள்கிறது. இதன் மூலியமாக நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்பதுதான் இன்றைக்கான கேள்வி. அதுல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஆடு சைட்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப தெளிவா இருக்கு. ஆடு நன்றி உணர்வுடைய இருக்கிறது. இந்த ஞானதேவர் சொன்ன மாதிரி கரு மோகம் மூச்ச நிம்பளோ பாயாதையா அப்படின்னா, உனக்காக குருவுக்காக நான் மோகத்தையும் மோட்சத்தையும் தியாகம் செய்து விடுகிறேன். மோகத்தை தியாகம் செய்வது புரியுது, மோட்சத்தையே தியாகம் செய்தேன் என்ன, நான் உனக்காக கஷ்டப்பட தயார் அப்படின்னு. ஸோ ஆதலால் நீ என்னை வளர்த்தாய், நீ என்னை காத்தாய், என்னை காப்பாற்றினாய், என்னை கொஞ்சினாய், பல வேலை இன்பங்களை கொடுத்தாய். அதற்காக நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன். அதற்காக என் மூலியமாக நீ இன்பத்தை அடையப் போகின்றாய் என்று என் கரியை சாப்பிட்டு என்றால் அதை முழுமனதோடு சந்தோஷமாக பூரணமாக அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று மிகப்பெரிய நன்றி உணர்வில் அந்த தியாகத்தை அந்த ஆடு செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதே போல நம்மனுக்கும் அந்த நன்றி உணர்வு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் நல்லவன். அப்ப நமக்கு கெட்டது பண்ணிட்டான் அப்படின்னு மோசக்காரன், கல் நெஞ்சக்காரன். இத்தனை நாள் அவன் தானே குழந்தைய தாய் அப்படி நல்லா வளர்த்துட்டு வருவாங்க. அம்மா சூப்பரும் தனக்கு எதிராக அம்மா ஒண்ணு பண்ணிட்டான்னா அம்மா மோசம் பண்றோம். அப்ப நன்றி உணர்வு இருந்தா அந்த மோசம்னு சொல்ல மாட்டோம். அதான் அந்த ஆடுக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கிறதுனால வெட்ட போறான் அப்படின்னா அதே நன்றி உணர்வுல இருக்கிறது. இப்ப வளர்த்தவர்களுக்கு வெட்டுவதற்கு உரிமை இல்லையா? எனக்கு அவர்களுக்கு இன்பத்தை தருவதற்குண்டான அரிய தருணம், அதை ஆனந்தமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு இந்த நன்றி உணர்வு சொல்லுது. அகங்கார உணர்வாக இருந்தா என்ன சொல்லும், ஆஹா என்னை வளர்த்து விட்டு வெட்டுகிறாயே சுயநலக்காரனே, என்னை சாப்பிடுவதற்கு தான் இத்தனை நாள் வளர்த்தாயா, இது தெரியாமல் நான் கெஞ்சினேனே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கும். அந்த ஆடு வைக்கல, ஏன்னா முழுக்க நன்றி உணர்வுல இருந்தது. அப்ப நாம் எவ்வளவோ இன்பத்தை அடைகிறோம் பூதங்கள் மூலியமாக, கண்ணன் மூலியமாக, இயற்கையின் மூலியமாக, சுற்றியுள்ள மக்கள் மூலியமாக. அதற்கெல்லாம் நன்றி உணர்வாக இருந்துவிட்டால் எப்பேற்பட்ட துன்பம் இன்பமாக தெரியும். அதுவே அகங்கார உணர்வாக இருந்தால் எதிர்பார்ப்பு, ஆசை, அடிக்ஷன் அப்படிங்கிற பேர்ல திருப்தி இல்லாமல் வெறுமையிலே சிக்கொண்டு தவிர்க்க வேண்டியது வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே சரி, அந்த ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது தான் வளர்த்த ஆடை அவரே வெட்டுகிறார் அப்படின்னா ரெண்டு விஷயம். நான் சூப்பரா வளர்க்குறேன் அப்படின்னா பிசினஸ் மோட்டிவ்ல, நான் ரொம்ப இந்த மார்க்கெட்டிங் இன்ஜினியர் பயங்கரமா பண்ணுவான், குளிப்பாட்டுவான். சார் அந்த சார் சூப்பர் சார், நீங்க வேற லெவல் சார் அப்படின்னு எல்லாம் ஏன் குளிப்பாட்டுறாங்க நம்மகிட்ட ஆரம்பம். அது சுயநலமாகிறது. அதுதான் ஆட்டை அப்படி பார்த்து வளர்த்துட்டு தனக்காக அப்படின்னு அது சுயநலமாக இருக்கிறது. அந்த சுயநலம் நமக்கு கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதுவே நம்ம அங்க பாசிட்டிவா பார்த்தோம் அப்படின்னா, நான் வளர்த்ததை பணியை விட்டுகிறார். இது நம்ம இன்னர் மீனிங்கா எடுத்துக்கணும். நான் வளர்த்த என்னுடைய தாமச குணத்தை, அகங்காரத்தை நான் தான் பார்த்து வளர்த்தேன். என் அகங்காரத்தை, தாமச குணத்தை, ஆசை, வெறுப்பு, மோகம், கோபம், எரிச்சல், போட்டி, பொறாமைன்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம வளர்ந்து போய் இருந்த அந்த ஆடு நான் தான் பார்த்து வளர்த்தேன். அந்த ஆடை வெட்டக்கூடிய தருணம் வருகிறது என் குருவுக்காக அப்படின்னு நான் சொல்லும்போது, இப்பயும் இந்த குணங்கள் எனக்கு ஹெல்ப் செய்வதை போல என்னை முத்தமிட்டுதான் இருக்கின்றன. தாமசம் வா தூங்கலாம் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் அந்த தியாக மனப்பான்மை, பற்று, பாசம், பந்தம், நான் வளர்த்த அந்த பற்று, பந்த, பாசம் எல்லாம் இருந்தாலும் அதை உடைத்து எறிந்து குருவுக்காக அதை வெட்டி தள்ளுகிறான் அப்படிங்கிறத பாசிட்டிவா பார்க்கணும். அதுவே இங்க ஆடு சைடு நெகட்டிவா பார்க்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் அடிமையாக இருக்கின்றோம் என்பதையே புரிந்து கொள்ளாமல்
நான் தியாகம் என்ற பேர்வையில் அதர்மத்துக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு அதை நான் சந்தோஷமாக தியாகம் என்ற பெயரில் நான் சொல்லக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்போ அவர் என்ன பண்றாரு, நான் ஓகே எடுத்துக்கோ, நான் ஒரு தியாகம் பண்றேன்னு அது உன்னதத்துக்காக இருக்கும் அந்த தியாகம். அதை விட்டுட்டு என்னுடைய அடிக்ஷனுக்காகவும் ஒரு பெருமைக்காகவும் நான் தியாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்ஷன்ல போய் நான் தியாகம் பண்றேன்னு சொன்னா அது கண்டிப்பா அந்த தியாகம் செய்யக்கூடாது என்பது புரிகிறது. அதுதான் என்னுடைய ஆன்சர்.